ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பசங்க ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதில் அவங்க என்னென்ன குறும்பெல்லாம் பண்ணாங்க, எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா ப்ரௌனி பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி என்னன்னோ தெரியல, திடீர்னு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, இனிமே எது கடையில் போய் சாக்லேட் வாங்கணும், நாமளே பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, நானே பண்ணி தரேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு, வேணாம்மா நாங்கள் 2 பேரும் சாக்லேட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு இடையில ஹெல்ப் பண்ணோம். அவங்க வந்து எப்படி சாக்லேட் பண்ணாங்க அப்படின்னா, 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் சாக்லேட் எடுத்துட்டாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு டபுள் பாயிங் மெத்தடில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா உருக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் அதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு வறுத்து வச்சுருந்த நட்ஸ் சேர்த்து அதை 2 பேருமா சேர்ந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தா நல்ல ஹெல்த்தி டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட்டு, வீட்டில் பண்ண மாதிரியே இல்லை, நல்லா கடையில் வாங்கின மாதிரியே ரிச்சாக நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஆஃபராக நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹோம்மேட் சாக்லேட்டை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக நம்மளோட குழந்தைங்களுக்கு பர்த்டே இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுக்குற சாக்லேட் தான் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அவங்களோட பர்த்டேஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து சாக்லேட் மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா, நாங்கள் வீட்டிலையே வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட்டாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேப் பண்ணி நாங்கள் பீசஸ் போட்டு கொடுப்போம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி சாக்லேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் எங்கள் பசங்க சமைச்ச வீடியோஸ் அண்டு அவங்க பண்ண சேட்டை, அட்ராசிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களும் நிறையா குறும்பு பண்ணியிருப்பாங்க, நிறையா க்யூட்னஸ் பண்ணியிருப்பாங்க, நிறையா சேட்டை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியா பண்ண விஷயத்த நீங்கள் எங்கள் சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் சேனலில் அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.